சி. சந்தோஷ்குமார் அவர்களின் அதற்கும் சில வழிகள். நல்ல வேலையில் இருந்த என் நண்பன் சேகருக்கு திடீரென வேலை போய்விட்டது. ஏதோ பழிவாங்கல் விவகாரம். ஆறுதல் சொல்ல போயிருந்தபோது விஷத்தை விழுங்கி தற்கொலை செய்து கொள்ள முயன்று கொண்டிருந்தான். ஓடிப்போய் தடுத்து, பைத்தியமாடா உனக்கு, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இந்த முடிவுக்கு வந்தே என்றேன். என்னை வேற என்னடா பண்ண சொல்ற, என் எதிர்காலமே இருண்டு போச்சே என்று அழுது புலம்பினான். அது இருக்கட்டும், தற்கொலை பண்ணிக்க விஷந்தானா கிடைச்சது உனக்கு, வேற வழியே தெரியலையா என்றேன். ஏன், தூக்க மாத்திரை வாங்கி முழுங்கலாம், உயரமான கட்டடத்துல இருந்து குதிக்கலாம், கடல்ல குதிச்சு சாகலாம், ரயில்ல தலையை கொடுக்கலாம், தீக்குளிக்கலாம், தூக்கு மாட்டிக்கலாம், இப்ப என்ன அதுக்கு என்றான் கடுப்பாக. சாகிறதுக்கே இவ்வளவு வழிகள் இருக்குதுன்னா வாழறதுக்கு இன்னும் எத்தனை வழிகள் இருக்கும், அதை ஏண்டா யோசிக்கல என்றேன். சட்டென சேகரின் முகத்தில் ஒரு தெளிவு பிறந்தது. சி.